Hello all, welcome to Beyond Boundaries Cricket. After a span of 1 year, yet another serious loss for Team India in their home ground, home turf. So kudos to South Africa. They have won after 25 long years. ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணது கணேஷ் இருக்காரு, அம்மா எங்கள் ஸ்டாட்ஸ் குரு பாலா இருக்காரு, அதுக்கப்புறமா அக்ஷய். அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்டிங் வித் அக்ஷய், சவுத் ஆஃப்ரிக்கா வாட் தே டிட் ரைட் இன் திஸ் சீரீஸ்? Hello all. So I think post their WTC win, in the ஒரு சீரீஸ்ல we could see much more of an all-round contribution throughout the team. அது ஒன்று definitely is there. Very well, it's known that அவங்க வந்து ரொம்ப கீனா they knew that spinning tracks வந்து they wanted to maximize, and அவங்க வந்து 3 spinners ஓட they have gone. And yes, ஃபாஸ்ட் bowlersல வந்து only மார்க்கோ யான்சன் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு முல்டர் இருந்தாரு, பட் மார்க்கோ யான்சனை they have really utilized his strength. And definitely South Africa, they studied both the Indian conditions and the Indian team quite well, the weaknesses of Indian team quite well, and they have capitalized on it, and much more enriched performance in the other we could see South Africa. So that's my initial thoughts. Correct. Ganesh, நீ சொல்லு, பாகிஸ்தான் கூட நல்லா உதவாங்கி வந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிங்கமா மாறினது எப்படி? ஃபியூ பேசிக் திங்ஸ். ஓகே, சவுத் ஆப்பிரிக்கன் டீம் சைட்லேருந்து வந்து சைமன் ஹார்மராக இருக்கட்டும், அவங்க பவுலிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட டீம் வந்து பேட்டிங் வைஸும் சரி பவுலிங் வைஸும் சரி அவங்களோட ஸ்கில்லை மேட்ச் பண்ண முடியல. அங்கே தான் மெயின் ப்ராப்ளம் வந்து தே டிட் வெரி வெல். ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம வந்து கம்பீட் கூட பண்ண ட்ரை பண்ணல. அதுதான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இட் வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டு சி. டு பி வெரி ஃப்ரேங்க், வந்து நம் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப விரும்பி பார்க்குற ஆள், 5 days விட்டா ஃபுல்லாக பார்ப்பேன். ஆனால் இந்த மேட்ச் எனக்கு வந்து பார்க்கறதுக்கு எனக்கு இட் வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அண்ட் வெரி, என்ன சொல்கிறது, கொஞ்சமாச்சும் ஃபைட் கொடுங்கடாங்கிற மாதிரி இருந்தது. ஐ வாஸ் பெக்கிங், லைக் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபைட் கொடுங்களேன், அந்த மாதிரி இருந்தது. அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஹார்மர் அவரோட அந்த அந்த கோல்பேக், அன்ஃபார்ச்சுனேட் கோல்பேக் டீல்னால ஆட முடியாமல் போயிடுச்சு. பட் அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங்கில் நல்லா தெரிஞ்சுது. அவரோட அந்த ஒரு சட்டில் வேரியேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த நல்லா என்ன சொல்கிறது, சொல்லி வச்சு எடுத்தார், நல்லா செட்டப் பண்ணார். ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் அவர் பிளான் வச்சுருந்தார், செட்டப் பண்ணி எடுத்தார், பிளான் வச்சுருந்தார், அதை எக்ஸிக்யூட் பண்ணார். நல்லா இருந்தது பார்க்க. இட் வாஸ் வெரி குட் ஹார்மரோட பவுலிங் அண்ட் சென்யூரன் முத்துசாமியோட பேட்டிங் ஆஸ் வெல். ஸோ ஸ்டாட்ஸ் குரு, ஸோ இந்த சீரியஸில் வந்து நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னா லிட்டரலாக இந்தியன் ஸ்பின் போலர்ஸை வந்து ஹார்மர் ஒரு ஸ்பின் போலரை வச்சு அவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து இந்த சீரியஸோட டேர்னிங் பாயிண்ட்டே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கரெக்ட், யூ ரைட்லி செட். என்னன்னா ஹார்மர் வந்து இஸ் த பெஸ்ட் பவுலர் இன் அன் இந்தியன் கண்டிஷனில். எக்ஸ்ட்ராடினரியா, அதாவது he has an highest strike rate and highest average in Indian condition, those who have played minimum 20 டெஸ்ட் இதில். ஸோ ஆர்மரை பொறுத்தவரையும் அவர்கிட்ட கீ ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா he has an experience. அன்ஃபார்ச்சுனேட், கணேஷ் சொன்ன மாதிரி கோல்பேக் இதனால அவர் ஒரு 1000 ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட் வச்சிருக்கிறவர். இஸ் நாட் a நியூ கைண்ட் ஆஃப் பவுலர். he has a வெரைட்டி ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த சப்டில் சேஞ்சஸ் இருக்குது அவர்கிட்ட, வேரியேஷன்ஸ். அவரோட வேரியேஷன் பாயிண்ட் பார்த்தோன்னா 78 km/h 95 km/h வரையும் வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் பவுலிங் ஸ்பீட்ஸை பார்த்தோன்னா அக்ராஸ், அதாவது ஒரு சைட் ஸ்பின்னாக இருக்கட்டும், ஒரு ட்ரிஃப்டாக இருக்கட்டும், ஓவர் ஸ்பின்னாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணார். அண்ட் ரைட் டைமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அண்ட் அவங்க வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. எந்த பிளேயர் ஹாவ் எ வெரி குட் பேக் ஃபுட், எந்த பிளேயர் ஃப்ரண்ட் ஃபுட் கமிட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக வந்து பிளான் பண்ணி விக்கெட் எடுத்தார். ஒரு கேஎல் ராகுல் மாதிரியான ஒரு பிளேயரை வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஒரு கார்டு எடுக்காம, ஒரு மிடில் ஸ்டம்புக்கு கார்டு எடுக்காம, அது எடுக்காம லெக் ஸ்டம்ப்லேருந்து இது பண்ணி அதை இன்டியூஸ் பண்ணி மிஸ்டேக் கமிட் பண்ணுறதே வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டி. கிரெடிட் கோஸ் டு சைமன் ஹார்மர். கரெக்ட். 6.6 ஆமா, 6.6 டிகிரி டேர்ன் ஆயிருக்கு அந்த பாலோட இது. அண்ட்
ஒன் மோர் திங் வந்து என்னன்னா தே ப்ரிப்பேர்டு வெல் இன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ். அவங்களோட ரிசல்ட் இன் பாகிஸ்தானா இருக்கட்டும், தே அவங்களோட லோயர் ஆர்டர் பேட்டிங் தட் இஸ் வெரி மச் அவங்களோட. நம்ம சொல்றோம் நம்பர் 8ல பேட்டிங், நம்பர் 8ல பேட்டிங் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான நம்பர் 8ல இருந்து நம்பர் 11 வரையும் பேட்டிங் வச்சிருக்கிறது அவங்க தான். அவங்களோட லோயர் ஆர்டர் பேட்டிங் தான் சூப்பரா ஆடினாங்க. அதாவது ஒரு 100 பாலுக்கு மேல பேஷன்ஸ் இஸ் த கீ இன் டெஸ்ட் கிரிக்கெட். எந்த பால்ல அடிக்கணும், எந்த பால்ல லீவ் பண்ணணுங்கிற ஒரு ஒரு பிளேயருக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆட வந்தா எல்லா பாலையும் கண்ண மூலின்னு சுத்தக்கூடாது, எல்லா பாலையும் அடிக்கணும்னு கமிட் பண்ணக்கூடாது. வெரி பிளஸ் கீ பாயிண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா செனுரான் முத்துசாமியா இருக்கட்டும் பேட்டிங்ல, மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், ஈவன் ஸ்டப்ஸா இருக்கட்டும், தே அப்ளைடு சம் ஸ்ட்ராட்டஜி. இந்த பால் தான் எனக்கு இந்த மாதிரியான என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு வர பால நான் அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. செனுரான் முத்துசாமியோட முக்காவாசி ஸ்ட்ரோக் ரேஞ்சஸ் பார்த்தா ஓவர் த ஸ்கொயர் த விக்கெட் ஸ்வீப் நிறைய யூஸ் பண்ணாரு. முத்துசாமியா இருக்கட்டும், மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், ஃபுல் டெலிவரியை டார்கெட் பண்ணி அடிச்சாரு. ஸ்டெப்ஸ் இருக்கட்டும், கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் இன்னைக்கு அவர் தான் அதிகம் வந்து ஒரு ஐ திங்க் 18% வந்து ஸ்வீப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அவர் அடிச்ச இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும். அவரோட ஃபேவரட் ஷாட். யா, அதாவது அவரை யூஸ் பண்ண லெவலுக்கு வேற எந்த பிளேயருமே யூஸ் பண்ணல இன்னைக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஸ்வீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் மார்க்கோ யான்சன் பவுலிங்கும் டெரிஃபிக். அந்த பவுன்ஸ், ஷார்ட் பால் பவுன்ஸ் அண்ட் ஓபுல் ஸ்ட்ரீம் எல்லாமே சூப்பரா பெர்ஃபெக்டா பண்ணாரு. அவரோட ஹைட்டுக்கு கிரிக்கெட்ல எப்போதுமே ஆங்கிள், அந்த அவரோட லெஃப்ட் ஹேண்டர் ஆங்கிள் பிளஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வெரி க்ரூஷியல் ஃபேக்டர் இந்த இதுல. ஆக்சுவலா வந்து இந்தியா வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் கேஷவ் மகாராஜ். அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்தது யான்சனும் ஹார்மரும் தான். ஆக்சுவலா வந்து கேஷவ் மகாராஜ் இந்த சீரீஸ்ல வந்து ஒரு செகண்ட் ஃபீல்ட் போலா தான் போல் பண்ணியிருக்காரு. குடோஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அவங்களோட WD சைக்கிள் வந்து தே ஃபினிஷ் ஸ்ட்ராங் இன் த லாஸ்ட் சைக்கிள். தே ஆர் கோயிங் ஸ்ட்ராங் இன் திஸ் சைக்கிள். ஸோ இந்த இதில் வந்து லாஸ்ட் 2 சவுத் ஆப்பிரிக்கன் டோரில் பார்க்கும்போது பவுமாவோட கேப்டன்சி தான் வந்து இந்த டீமுக்கான ப்ளஸ்ன்னு தோணுது. ஸோ உங்களோட தாட் என்ன? ஃபேக்ட், பவுமா வந்து எக்ஸ்ட்ரானரியா கேப்டன்சி பண்ணாரு. லைக் இன்னும் வந்து அவர் லாஸே ஆகல, விச் இஸ் எக்ஸ்ட்ரானரி ஃபீட். அண்ட் இஸ் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட் தட் நான் வந்து சும்மா வந்து ஃபைனல் குவாலிஃபை ஆகல, வி ஆர் எ சாம்பியன்ஸ், தே பிளேட் லைக் எ சாம்பியன். He proved that. Exactly. Bavuma. And on a front அவர் கேப்டன்சி லீட் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவர் லீட் பண்ண விதம் இருக்கு பாரு. அவர் ஆடினார், நான் கேப்டன் நாக் ஆடினார். அந்த டஃப் கண்டிஷன் இன் செகண்ட் இன்னிங்ஸ் he played a brilliant knock. ஸோ அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு டீமுக்கும். அண்ட் ஐ திங்க் டீம் சைட்ல இருந்தும் பார்த்தா கேப்டன் அண்ட் கோச் தான் எல்லாம் டிசிஷன் மேக்கிங். அந்த அத்தாரிட்டிங்கிறது மார்க்கோ யான்சன், ஐ திங்க் அவர் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசினது தெரிஞ்ச டிக்ளரேஷன் பற்றி கேட்டப்போ கூட அது எனக்கு தெரியாது, கேப்டன் அண்ட் கோச் டிசைட் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ தட் ஷோஸ் ஹவு மச் வேல்யூ டீம் பிளேயர்ஸ் ஹேவ் ஃபார் கேப்டன் அண்ட் கோச். அது he earned the respect through the performance, making the team perform and he performing. That is the main aspect. And even as simple as அந்த ஒரு first அந்த I think toss decisionல இருந்தே அவங்க வந்து he went and referred back to the coach and then made the decision. So avlo அந்த ஒரு relations they are keeping it very strong, and overall team they will have that trust on the management. So South Africa வந்து ஒரு எப்படியா டீம்னா டாக்டிக்கலி பிரில்லியண்டாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸோட டீம் பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் கோலே அவங்களுக்கு. ஸோ அவங்களோட கோல் இதுதான். ஆக்சுவலாக குடோஸ் டு சவுத் ஆஃப்ரிக்கா இந்த சீரீஸ் வந்து தே அவுட் பிளேட் இந்தியா இன் ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ். அதில் வந்து அப்படி தான் போச்சு. ஸோ லைக் 4th day ஈவினிங்கில் சவுத் ஆஃப்ரிக்கன் கோச் கொடுத்த கமெண்ட் வந்து டசன்ட் கோ வெல் வித் மோஸ்ட் ஆஃப் அவர் இந்தியன் ஃபேன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சம் இந்தியன் லெஜண்ட்ஸ். ஸோ அதுதான் இந்த க்ரோவல்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி டேர்ம் பண்ணுது. ஸோ நான் ஜஸ்ட்டு அது ஒரு ஹியூமிலியேஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸில். அது வந்து ரொம்ப ஹியூமிலியேஷனாக கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றே ஒன்று தான், சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் கோயிங் அந்த ரைட் பாத். ஸோ அனில் கும்ப்ளே சொன்ன மாதிரி தான், யூ ஆர் இன் அ வெரி குட் கமாண்டிங் பொசிஷன். இஃப் யூ ஆர் இன் அ வெரி குட் கமாண்டிங் பொசிஷன் கொஞ்சம் ஹியூமிலிட்டி வேணும்.
என்ன நான் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி குளோபல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணணுமா? அவ்வளோ மட்டமாக ஒன்றும் போல இந்தியன் டீம் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் இல்லாத ஒரு இந்தியன் டீமை வந்து நீங்கள் குளோபல் இந்த மாதிரி வேர்டெலாம் யூஸ் பண்ணுறது வந்து உங்கள் டீமை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரில. ஸோ உங்கள் தாட் என்ன? இந்த சீரீஸ்ல வந்து மெயின் டாக்கிங் பாயிண்ட் வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் கோச் சொன்னதுதான் வந்து நிக்குது. இப்போ அவங்க வின் பண்ணதை விட இந்தியன் மீடியால இந்த பாயிண்ட் தான் பெருசா போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பத்தி? இட்ஸ் அ டிஸ்கிரேஸ்ஃபுல் ரிமார்க் தான். வாட் எவர் இட் இஸ் தட் இட் டசன்ட் லைக் அவர் கொடுத்த ரிமார்க் வந்து இட்ஸ் அ டிஸ்கிரேஸ்ஃபுல். ஈஸிலி யூ ஷுட் ஹவ் அவாய்டட் in their பொசிஷன்ல பொறுத்தவரையும் யூ ஷுட் ஹவ் பெட்டர் யூஸ்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். பீயிங் ஏ சவுத் ஆஃப்ரிக்கன் அண்ட் யூ ஆர் ஆல்சோ லைக் யூ வெண்ட் அகைன்ஸ்ட் திஸ் ரேசிசம் ரிமார்க்ஸ் என்றால் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஈஸிலி யூ ஷுட் ஹவ் இதை அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டியது இந்த ரிமார்க்கபிள். இந்த ரிமார்க்குக்கு கிரிட்டிசிசம் வர்றதுக்கு கண்டிப்பாக கிரிட்டிசிசம் வரதான் செய்யும் எவ்ரி ஒன். பிகாஸ் அவர் பேசினது தப்பான விஷயம் தான், டிஸ்கிரேஸ்ஃபுல் இதுதான். அண்ட் ஒன் மோர் திங், இது மாதிரி ஒருத்தவங்க பண்ணாங்க அண்ட் ஒரு ஒயிட் டோனி கிரெக் பண்ணாரு, வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கான ரெஸ்பான்ஸ் காமிச்சாங்க. ஐ திங்க் ஆஸ் எ இந்தியன் ஃபேன் ஐ வாண்டட் சிமிலர் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், நாட் பை வேர்ட்ஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் 5 ODI 3 T20s இருக்கு. ஐ எக்ஸ்பெக்டட் இந்த டே 5ல கூட நம்ம ஒரு சாலிட் ட்ரா எதிர்பார்த்தேன் ஆஸ் எ இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் ஃபைன். பட் ஐ வாண்டட் அ ஸ்ட்ராங் அதாவது ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓடிஐலையும் சரி T20லையும் எனக்கு வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் தேவை. ஆஸ் இந்தியன் ஃபேனா எனக்கு அது தேவை. அக்ஷய், நீ என்ன நினைக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி? பிகாஸ் நம்ம இந்த டோனி கிரெக் யூஸ் பண்ண குளோபல் வேர்ட் நம்மளுக்கு பெருசா தெரியாது. This is the first time we are hearing from South African coach. If it come from a player, it's okay. ஒரு கோச்சுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வர்றது எப்படி எடுத்துக்கிறது? Firstly, it's definitely wrong. The way we kind of know the intention behind, or intention what kind of mindset was going behind something like that. But the word literally, of course, is definitely wrong. But in the Mario attitude is definitely not new to cricket. We have seen Australians be like this. But frankly, this is the starting of South African cricket doing really well. So all that we have to hope is they don't enter into that Australian kind of a mindset. If they go further like this very well. Okay, moving on. South Africa வந்து ஆத்திட்டோம். அடுத்தது வருவோம் நம்ம டீமுக்கு. என்ன? ஸோ கணேஷ், நான் உங்க டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 1 year பேக் கம்பீர் வந்து இந்தியன் டீம் கோச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். ஓகேவா? லைக் ஸ்டார் கல்ச்சர் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு. அதை ஃபஸ்ட்டு சொல்லும் போதே நான் பெருசாக கமெண்ட் பண்ணணும்னு எதுவுமே நினச்சது கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வரட்டும், கமெண்ட் பண்ணலான் இருந்தேன். இவரை பார்க்கும்போது கிரேக் சாப்பிள் 2.0 ஒரு பயத்திலேயே எனக்கு இருக்குது. என்ன, கிரேக் சாப்பிள் எல்லா பக்கமும் செஞ்சாரு. இவர் வந்து ஓடிஐ T20 நல்லா பண்றதுனால ப்ராப்ளம் இல்லை, டெஸ்ட்ல மட்டும்தான் ப்ராப்ளம். நம்ம எப்படி பண்ணோம் இந்த சீரியஸ்ல? எப்படி போச்சு இந்தியன் டீமுக்கு? லிட்டரலா சுத்தமா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. டு பி வெரி ஃப்ரேங்க், லைக் எனக்கு என்ன ஞாபகம்னா, இந்த 7G ரெயின்போ காலனியில் இது வரும்ல, டே ஆடுறா, இவனுக்கு ஆடவும் தெரில, ஆட வேணாம்னா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறான்னா அந்த மாதிரி தான் இருந்தது. டு பி வெரி ஃப்ரேங்க், பார்க்க ரொம்பவே வந்து ஒரு எனக்கு மனசு கேட்கல, அப்படிதான் இருந்தது. லைக் நீ கம்பீர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன். அவர் வந்து ஐ எம் ட்ரைங் டு கோ அவே வித் கெட் அவே வித் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர், அது இதுலாம் சொன்னார், ஃபைன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா வி ஆர் கெட்டிங் இன் டு வி ஆர் இன் த டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் நீங்கள் தான் வந்து எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு இழுத்து உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டீங்க. நீங்களே இழுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வி ஆர் இன் டிரான்சிஷன் ஃபேஸ்ன்னு சொல்கிறது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் ரெண்டாவது, இப்போ எந்த பிளேயர்ஸ் நீங்கள் டிரான்சிஷன் சொல்கிறீங்க? சாய் சுதர்ஷன் சொல்கிறீங்களா? ஃபைன், ஓகே. நீங்கள் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரும் அஸ்வினும் சேர்ந்து மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அவர் டெஸ்ட்டில் வேணால் 2 மேட்ச் 3 மேட்ச்னு கம்மியாக ஆடி இருக்கலாம். பட் இந்தியன் செட்டப்புக்கு அவருக்கு புதுசு கிடையாது. 2017 அவர் இந்தியன் செட்டப்பில் இருக்காரு. பட் ஹீ இஸ் நியூ டு டெஸ்ட், அது வேணால் ஒத்துக்கலாம். அண்ட் மேபி ஒரு 2-3 பிளேயர்ஸ் தாண்டி பண்டா இருக்கட்டும், சுப்மன் கில்லா இருக்கட்டும், SSV ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், KL ராகுலா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், யார் இதில் டிரான்சிஷன் சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. நீங்கள் அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் ஒழிக்கணுங்கிறீங்க, இப்போ டிரான்சிஷனுங்கிறீங்க.
அப்போ நீங்க அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்கள் தோத்துட்டோம்னா வேற ஸ்டேட்மெண்ட்னா ட்ரை டு அக்செப்ட் த மிஸ்டேக். இதுதான் நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் ஐ திங்க் யூ டோன்ட் ஹவ் டு டெல் இட் இன் த மீடியா ஆல்சோ. பட் எனக்கு இவர் மீடியாவில் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இவரோட என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குங்கிற செல்ஃப் ரியலைசேஷனே இருந்திருக்காதோ. இந்த டீம் மீட்டிங் ஸ்கூலில் இது தாண்டா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இங்கெங்கே வீல் ஹவ் டு ரெக்டிஃபை, தீஸ் ஹவ் கான் ராங், அந்த ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்குமாங்கிறதே எனக்கு இப்போ ரொம்ப ஒரு கொஷினபிளாக இருக்குது. அவரோட ஸ்ட்ராட்டஜியுமே எனக்கு புரியல. என்னன்னா லைக் ஒரு பொசிஷன் ஃபிக்ஸடாக இல்லை. ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் டீசெண்டாக பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் தான் வருவார்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் வாஷிங்டன்ஸ் வந்து இறக்கி விட்டீங்க. ஃபைன், அவர் டீசெண்டாக பண்ணாரு. அடுத்த மேட்ச்ல அப்போ நீங்க சாய் சுதர்ஷன் கொடுக்குறீங்க, அப்போ அட்லீஸ்ட் வாஷிங்டன்ஸ் வந்துட நீங்க அது 2 டவுன் கொடுத்துருக்கலாம்ல. நீங்க எதுக்கு ட்ரை பண்ணீங்க? சரி, சாய் சுதர்ஷன் வந்துட்டார், 1 டவுன் கொடுக்குறீங்க, அவர் 2வே வச்சிருக்கலாம். நீங்க அப்போ கீழே இன்னொரு பேட்டர் போயிருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங்கும் போடல, பேட்டிங்லயும் ஸ்கோர் பண்ணல. அவரை வச்சுக்கிட்டு நீங்க இந்த டீம்ல என்னத்தை சாதிக்கிறீங்க? அதுக்கு யூ குட் ஹவ் கான் ஃபார் அ பியூர் பேட்டர். தேவ்தத் படிக்கல்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போயிருந்தீங்கன்னா மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்திருக்கும். அவர் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இது அவங்க யோசிக்கிறாங்களா, என்ன திங்க் பண்றாங்க, திங்க் டேங்க் என்ன யோசிக்கிறாங்கன்னு சுத்தமா புரியல. ஆக்சுவலா இந்த இந்த டீமோட டைசெக்ட் பண்ணிடலாம் எப்படி இப்படி போச்சுன்ட்டு. ஸ்டாட்ஸ் இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஜெய்ஸ்வா அண்ட் கேஎல் ராகுல் அப் டு திஸ் சீரீஸ் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ ஓப்பனிங் பார்ட்னர்ஸாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதை பற்றி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் பேசிடலாம். ஓப்பனர்ஸ்ல வந்து டு வி ஹேவ் எனி அதர் சாய்ஸஸ்? அடுத்த 7 மாசத்துக்கு நம்ம கிரிக்கெட் எதுவும் இல்லை. நான் ஏன் கேட்குறேன்னா, நெக்ஸ்ட் 7 monthsக்கு டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியன் டீமுக்கு கிடையாது. ஓகே, அதனால கேட்குறேன், டு வி ஹேவ் டு சேஞ்ச் த ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் ஆர் இந்த இது ஓகேவா? இந்த இது ஓகே. சி, அதாவது தே ஹேவ் சம் சக்ஸஸ். ஜெய்ஸ்வால் இன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் த கிளாரிட்டி ஆஃப் ரோல் ஸ்ட்ராட்டஜி. இதில் தான் பிரச்சனையே தவிர அண்ட் ராங் ஷார்ட் செலெக்ஷன்ஸ். ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரையும் வந்து வி நோ வாட் இஃப் ஹி செட் வாட் டேமேஜ் ஹி கேன் டூ. ஓகேவா? ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரையும் டூ மச் ஆஃப் மூவிங் அக்ராஸ்னால அவருக்கு சில இது போச்சே தவிர ஹி ஆல்சோ ஷோட் த கிளிம்ஸ். அவரோட பேட்டிங் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடினாரு. அன்ஃபார்ச்சுனேட் வித் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் ஒரு லூசி ஷாட்னால அவுட் ஆனார். கேஎல் ராகுல் இஸ் அ குவாலிட்டி பிளேயர். பட் ஒன் மோர் திங், அவர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே தேர் இஸ் அ ஒன் பால் அரவுண்ட் அவுட்டாக தான் செய்வார். ஹி ஹேஸ் டு look out for the shots. He has to play differently, like sweeper different shots. அவர் ரன் ஸ்கோரிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ரன் வர வர தான் கான்ஃபிடன்ஸும் ஏறும், அவர் பொசிஷனும் ஸ்ட்ராங்காக ஆகும். ஒரு குவாலிட்டி பிளேயர் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் ஆவரேஜிங் 35 to 37 ரேஞ்சுங்கிறது வந்து இட் இஸ் வெரி பேட். ஐடியலி யூ ஷுட் பி அபோவ் 50 or 45. அவர் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயருக்கு திஸ் இஸ் அன் இஷ்யூ. பட் என்னை பொறுத்தவரையும் வந்து அவங்களோட ரோல் வந்து எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் டூ மச் ஆஃப் என்ன சொல்லுது, ஷஃபிள் பண்ணக்கூடாது பேட்டிங்கில் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்து. அந்த ஒரு ரீசன் தான் நமக்கு டவுன்ஃபாலே. நம்ம வந்து நம்பர் 3ல எவ்வளோ ட்ரை பண்ணோம், இது வரைக்கும் என்னாச்சு? நம்பர் 3 வந்து அக்ராஸ் இந்த ஒரு 2 வருஷமா பார்த்தா, புஜாராக்கு அப்புறம் பார்த்தா நிறைய ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாமே ஃபெயிலியராக தான் போயிருக்கு. அதுக்கு நீங்கள் சாய் சுதர்ஷன் இங்கிலாந்துலேயே முடிவு பண்ணிட்டீங்க நம்பர் 3க்குன்னு, வெஸ்ட் இண்டீஸில் கொடுத்தீங்க. கண்டினியூ வித் ஹிம், கிவ் ஹிம் கான்ஃபிடன்ஸ், தென் ஒன்லி சம் பிளேயர்ஸ் வில் ஹேவ் ஷோ. சாய் சுதர்ஷன் அந்த மாதிரி பிளேயருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாதான் ரன் வர முடியும். நீ போன மேட்ச் 85 ரன்ஸ் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி செகண்ட் மேட்ச்ல வந்து இந்த மாதிரி பண்ணா அப்படிதான் ப்ராப்ளமாக தான் ஆகும். கான்ஃபிடன்ஸ் தான் ப்ராப்ளம். லேக் ஆஃப் ஷஃபிள் இன் நம்பர் 3 பொசிஷன்லையும். ஒரு பிளேயர் கொடுத்தேன்னா நான் 20, நீங்க தான் சொன்னீங்க சஞ்சு சாம்சன் நான் உனக்கு 20 இன்னிங்ஸ் கொடுக்குறேன், நீ டக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஐ வில் டேக் த பிளேம்னு. அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு கொடுத்தீங்கன்னா இத்தனை நேரம் யாரும் கொஸ்டின் பண்ணிருக்க மாட்டாங்க. வாஷிங்டனுக்கு ஒரு நாள் நம்பர் 3 நம்பர் 8. இல்ல நீ கரெக்ட் தான், கம்பீர் அதெல்லாம் கரெக்டா தான் பண்றாரு. சான்ஸ் கொடுக்கறத சொன்னாரே தவிர எந்த பொசிஷன்ல சான்ஸ் கொடுக்குன்னு சொல்லல. அவர் கொடுக்குற பொசிஷன்ல நீ ஆடணும். நம்பர் 3 போனால் நம்பர் 3ல ஆடணும், நம்பர் 5 குத்தாலும் நம்பர் 5ல ஆடணும், நம்பர் 7 குத்தாலும் நம்பர் 7ல ஆடணும். அவர் சான்ஸ் தரேன்னு சொல்லவே இல்லை, தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை, சான்ஸ் தரேன்னு தான் சொல்லியிருக்காரு. சாம்சனுக்கும் அதே தான், டீமுக்குள்ள சான்ஸ் கிடைக்கும், நீ நினைக்கிற பொசிஷன்லாம் ஆட முடியாது, நான் நினைக்கிற பொசிஷன்லாம் ஆடுவேன்னு உட்காந்துருக்காரு. அப்படிதான் இருக்கு டீம் இது. அப்படி இருந்துச்சு. அதுதான் சொல்றேன், நீ அந்த நினைக்கிற பொசிஷன் கொடுக்கறதுலாம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லிமிடெட் ஓவர்ஸ்க்கு ஃபைன்.
டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அது ப்ராப்ளம். ஒரு 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 பொசிஷன் கொடுத்தாகணும், அலாட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். டூ மச் ஆஃப் ஷஃபிள்னஸ், லேக் ஆஃப் கிளாரிட்டி, கான்ஃபிடன்ஸ் லோ ஆகும். அண்ட் இது ஒரு ஸ்போர்ட்டிங் விக்கெட். டே 5 இஸ் a typical இந்தியன் கண்டிஷன். டர்ன் இருந்துச்சு, இது பக்கா விக்கெட். இது ஸ்லோ பேட்டிங் ட்ராக்கா, நம்ம இது பண்ணி ஸ்லோ டெக் ஸ்லோ பேட்டிங் ட்ராக்கா. இதுல போய் வந்து 91 for 1 நீங்க 127 for 7 போனதெல்லாம் வந்து கிரைம். நீங்க வந்து டாஸ் லாஸ் பண்ணிட்டோம். அதே ஒரு நம்ம பேக் ஃபுட் தான் இந்தியன் கண்டிஷன்ல. டாஸ் வின் பேட் ஃபர்ஸ்ட் ரொம்ப க்ரூஷியல் இந்தியன் கண்டிஷனை பொறுத்த வரையும். ஆனா டே 4 வரையும், டே 4 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் நல்ல பேட்டிங் இது இருக்கும் போது இந்த மாதிரி நீங்க விட்டுட்டீங்கன்னா, ஈஸியா விட்டுட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிகைன் டூ மச் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீரிஸ் இன்னிங்ஸ் டிஃபிட் தான் ஆகும். யா அக்ஷய், டெல் மீ, யூ வாண்ட் டு ஆட் சம் பாயிண்ட்? யா, சோ என்னன்னா இப்போ அந்த ஓப்பனிங் பிளேயரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொசிஷன் வந்து எப்போ வந்து ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கிடைச்சு கிட்டத்தட்ட லாக் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியன் ஐ திங்க் பர்த் டெஸ்ட்ல அவங்க வந்து நல்லா பண்ணாங்க, அந்த ஓப்பனிங் பிளேயர் நல்லா பண்ணாங்க. அண்ட் இங்கிலாந்து டெஸ்ட் ஆல்சோ தே ஷோட் குட் ப்ராமிஸ். ஸோ அதனால வி டென்ட் ரியலி டச் தேர் பொசிஷன். இதை வந்து இப்படி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பாக்குறது என்னன்னா, வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் மிடில் ஆர்டர். ஸோ அதனால எங்களுக்கு ஓப்பனிங் இது வந்து ஒரு பிரச்சனையா தெரியல. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் இது ஓப்பனிங் இஸ் ஸ்டார்டட் அண்ட் நம்பர் 4 வந்து கில் ஹஸ் டன் வெல் இன் அவே. யூ ஹேவ் டு see how he is doing in home. பட் இவங்களுக்கு வந்து இருக்கிற இது வந்து நம்பர் 3 நம்பர் 5 அந்த ஒரு பொசிஷன் மட்டும்தான். இப்போ நம்ம ஆக்சுவலி ப்ரீவியஸ் ஒரு இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் ப்ரிவியூல we have spoken that it is end road for 2 people, that is Shami and Karun Nair, it looks like. இப்போ இங்கிலாந்து டெஸ்ட்ல வந்து கருண் நாயர் வாஸ் தேர் அட் நம்பர் 5. அவரு the problem with him is the moment you drop him from international setup, he is doing well in the domestic setup. But international வந்து ஒரு சீரீஸ்ல we kind of Indian management gave up on Karun Nair. So அந்த ஒரு அப்ரோச் வந்து கரெக்டா? அண்ட் ஆல்சோ if you remember Ajinkya Rahane made a comeback I think pre-COVID ஒரு டெஸ்ட்ல ஃபைனல் WTC ஃபைனல் ஆஸ்திரேலியன் சீரிஸ் 2023 ஃபைனல்ல வந்தார் based on IPL performance. He made a yes, is that correct? So ஒரு player like Ajinkya Rahane who is a proven test player, he is getting a chance again in test, not because of really IPL, not because of really his recent test. He is playing test immediately after his good IPL performance. So அவருக்கே அப்படி இருக்கும்போது we can't really complain on them. We really, what can we expect from Indian management? So அவங்க வந்து நிதிஷ் ரெட்டி அப்படி பண்ணிருக்காங்க. So they have got நிதிஷ் ரெட்டி based on IPL performance. So அஜிங்கிய ராணைக்கே அப்படி பண்ணும்போது நிதிஷ் ரெட்டி பண்ண மாட்டாங்களா? So the first core thing is அந்த IPL ஓட இப்போ of course இதுக்கப்புறம் test we are going to play only after the IPL. So அதுக்கப்புறம் 1 or 2 players will do well in IPL. So they will again get fast track. So in the test circuit la, I would like to leave the discussion maybe to of course in the number 3 and number 5 and the idu toss up point there, as you had said, Washington Sundara konnu vandirundha okay, first lay konnu vandiruknom Washington Sundara. Yeah, simply again confused with Sudarshan and then Washington Sundar. Of course, having Washington Sundar at number 3 is advantageous because you have one all rounder. அண்ட் நீங்க வந்து பேட்டிங் bowling வந்து நம்பர் 8ல இருந்து ஆரம்பிச்சிடலாம், ஒரு பியூர் bowlers ஃபார் எக்ஸாம்பிள். இல்ல நம்பர் 9ல இருந்து யூ கேன் ஹேவ் பியூர் bowlers. ஸோ பட் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் டிஸ்கஷன் மேபி டு டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து எந்த அளவுக்கு உண்மையிலே தே ஆர் ரியலி வேல்யூவிங். ஒரு கருண் நாயர் சூப்பரா இஸ் டூயிங் இன் டொமஸ்டிக், அபிமன்யு ஈஸ்வரன் இஸ் டூயிங் வெல் இன் டொமஸ்டிக், இஷான் கிஷன் இஸ் டூயிங் வெல். பட் ஆன் த அதர் ஹேண்ட் IPL performance is connected to test. Like Harshit Rana is taken directly to test, Nitish Reddy is taken to test. So what is your viewpoint? See, போறதுக்கு முன்னாடி லேட்டர் ஆன் டாபிக்ல பேசலாம். இப்போ இந்த சீரியஸ்ல யாரெல்லாம் இந்த பொசிஷன்ல ஆயிருக்கான்னு பார்த்துட்டு பேசலாம். ஜுரல் வந்து பேஸ்ட் ஆன் இந்தியா ஏ பெர்ஃபார்மன்ஸ் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. 4 இன்னிங்ஸ் ஹி ஹாஸ் ஃபெயில்டு. ஸோ எகைன் அவனோட பொசிஷன் வந்து கொஸ்டின் மார்க்காக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ என்னன்னா லாஸ்ட் இந்த மேனேஜ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியன் ஸ்குவாட்ல இவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தால் பார்த்துருக்கோமா ஒரு டெஸ்ட் டீம்ல?
மேபி வில் டேக் 1 or 2 ப்ராப்ளி 3 ஆல்ரவுண்டர்ஸ். ஏன் இந்த ஆஃப்டர் இந்த மேனேஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரோல் கிளாரிட்டி, இந்த பிளேயருக்கு இதுதான் வரும், அவன் பேட்டிங் மட்டும்தான் பண்ணுவான், போலிங்கும் வராது, ஃபீல்டிங் நல்லா பண்ணுவான், ஸ்லிப் ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் புஜாரா. புஜாரா இஸ் அ குட் ப்ராப்பர் நம்பர் 3 பேட்ஸ்மேன், டெஸ்ட்டுக்குன்னே செஞ்ச பேட்ஸ்மேன் புஜாரா. இந்தியன் கண்டிஷனுக்காக இருந்தாலும் சரி, எதுக்கும் இருந்தாலும் சரி. ஏன் அந்த மாதிரி பிளேயர்ஸை டெஸ்ட்டுக்குன்னு தனியாக இதுதான் ஸ்குவாடு, இதுதான் 20 மெம்பர்ஸ்ல தான் பிளேயர்ஸ் எடுக்க போகணும், ஒரு பூல் ஆஃப் பிளேயர்ஸ் எடுத்து பண்ணக்கூடாதா? ஏன்னா இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் கேப் ரொம்ப மேட்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆடுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஓடிஐ, ஒரு டெஸ்ட்டு, ஒன் டே எல்லாரும் T20 ஆடுற பிளேயர்ஸ்னால இந்த கண்டிஷனுக்கு கரெக்டாக ஆட முடியாது டெஸ்ட்டுக்கு. ஸோ ஏன் அந்த ரோல் கிளாரிட்டி கொடுத்து ஏன் பிளேயர்ஸ் போகக்கூடாது இந்தியன் மேனேஜ்மெண்ட்? ஸோ ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஒரு ஆல்ரவுண்டர் கல்ச்சர் வந்து தே ஹவ் ரியலி காட் இட் ஃப்ரம் தட் ஐபிஎல். ரியலி ஸ்பீக்கிங், ஒரு T20 கொண்டு வந்து அப்புறம் தே ஹவ் காட் இன் டு டெஸ்ட். உண்மையிலேயே இஃப் தே ஆர் ரியலி வேல்யூயிங் த டொமஸ்டிக் சர்க்கியூட், ரியலி டொமஸ்டிக் லெவல்ல கிரிக்கெட் வேல்யூ பண்ணாங்கன்னா they can really develop and they would have got by specialist players, specialist batters, specialist bowlers வந்து இது வரைக்கும் they would have discovered. And within the lot of players who they are trying only. இப்போ for example நிதிஷ் ரெட்டி கிட்டயே if you tell him, இவர் வந்து of course they have taken நிதிஷ் ரெட்டி as 6th or 7th bowler, 4 ஓவர் கொடுத்திருக்காங்க. அவர்கிட்டயே if you tell him that நாங்க வந்து உங்ககிட்ட we don't expect bowling from you, you become a specialist batter. At this young age he himself will attempt to do it. அவரே பண்ணுவார். He himself will try to become a proper batsman, and we don't know, number 4, number 5 he'll be a good batter in down the line in few years. So and ஒரு clear communication of going towards a specialist batters and specialist bowlers like how we used to have in that Kohli, Pujara and அந்த ஒரு eraல Kahane and the of recently. So see, first of all to address அதான் டு அட்ரஸ் நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து கம்மிங் டு த டொமஸ்டிக் சர்க்கியூட் தான் நீங்கள் இது பண்ண வருது. நீ சொன்னதும் ஸ்பெஷல் ரோல் கிளாரிட்டி, நீ வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர், இது கண்டிப்பாக ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் தான் கண்டிப்பாக தேவை. பட் இஃப் யூ சி த டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்சஸ், டொமஸ்டிக் பிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கிரேட். வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டொமஸ்டிக்கில் வந்து எக்ஸ்ட்ராடினரிலாம் இல்லை. பிச்சர்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, புவர் குவாலிட்டியாக இருக்குது. பிச்சர்ஸ் கொடுக்குற எதுவுமே வந்து ரொம்ப ஒன் டைமென்ஷனாக இருக்குது. 125 kph பவுலர்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலர்ஸாக போயிட்டுருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக்லேயே உங்களுக்கு ஒரு ரோல் கிளாரிட்டி இருக்கணும். அதாவது எந்த மாதிரியான நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் ட்ராக் தான் வேணும், ஹோமில் டேர்னிங் ட்ராக் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கேற்ற கண்டிஷன்ஸை நீங்கள் டொமஸ்டிக் லெவல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் உள்ள பிளேயர்ஸ் தேவை. ஒன் மோர் திங், இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் இந்த ஒரு போஸ்ட் கோவிட் டைத்துலேருந்தே பார்த்தா பிளேயர்ஸோட மென்டாலிட்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாருமே இந்த அட்டாக்கிங் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்டில் இருக்காங்க. T20 மோட், லிமிடெட் ஓவர்ஸ் பிராண்ட் ஆஃப் இதில் இருக்காங்க. ஸ்டைல் ஆஃப் பிளேயே சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் எதிர்பார்க்குற புஜாரா, ரகானே இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. வெரி ஃபியூ தான் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒரு பிளேயர்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த நீங்க அது மாத்திக்கணும். அதுக்கேற்ற பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு நீங்க பார்க்கணும். டொமஸ்டிக்லயுமே நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன் மோர் திங், இப்ப நம்பர் 3 நம்பர் 5 சொல்லிட்டு இருக்கீங்களே, ருத்துராஜ் கேக்வாட், அவனோட ரீசெண்ட் ரஞ்சி ட்ரோஃபி பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அக்ராஸ் ஃபார்மட்ஸ் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். கருண் நாயர் சொன்ன பாயிண்ட், கருண் நாயர் வந்து ராங் செலக்ஷன் இன் இங்கிலாந்து. ஐடியலா இங்க தான் எடுத்திருக்கணும். இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு தான் அவரோட டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் இந்தியா தான் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அவர் யூஸ் பண்ற ஸ்வீப்பா இருக்கட்டும் எல்லாமே இஸ் அன் ஐடியல் கண்டிஷன் பிளேயர். இந்த நீங்க எதிர்பார்க்கிற பிளேயர் அவர் தான். சர்ஃப்ராஸ் கான், யூ ஷுட் ஹேவ் எ டிஸ்கஷன் வித் ஹிம். அவரோட ஆட்டிடியூட் இஷ்யூனா நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். அவர் குவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க அவரும் ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ உங்களோட ப்ராப்ளமே வந்து பார்த்தா நம்மளோட வி ஆர் டிக்ளைன் இன் ஸ்வீப், வெரி ஒன் டைமென்ஷனல். இன் டிஆர்எஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் கமிட்டிங் டுவர்ட்ஸ் அ ஃப்ரண்ட் ஃபுட், ஃபார்வர்ட் ஸ்ட்ரைட் கொண்டு வந்து இதாகிறாங்க. லாஸ்ட் நியூசிலாந்து சீரீஸ்ல 65-67 ஸ்வீப் ஆடி இருக்காங்க நியூசிலாந்து பிளேயர்ஸ். அவங்களோட சக்சஸ்க்கு அது முக்கியமான காரணம். நம்ம பிளேயர்ஸ் எவ்வளோ ஆடி இருக்காங்க? ஷார்ப் டிப்ளைன். இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும் ஸ்டப்ஸ் மட்டும் 17 ஸ்வீப் ஷாட் ஆடி இருக்காரு.
நம்ம பிளேயர்ஸ்ல ஜடேஜா ஸ்வீப் ஆடினாரு, இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல இது கிடைச்சிச்சு. ஒன்லி ஜடேஜா ஸ்வீப் ஆனனால. போன மேட்ச் அக்ஷர் பட்டேல் ஸ்வீப் ஆடினாரு, அவர் ரன் கொண்டு வந்தாரு, அவரை டிராப் பண்ணிட்டீங்க. எத்தனை பிளேயர்ஸ் உங்களோட இதுல ஸ்வீப் ஆடுறதுக்கு கேபிள் இருக்காங்க? ஜெய்ஸ்வால் செட் ஆனா மட்டும்தான், அவர் ஸ்பின் இருக்கும்போது இருந்தாதான் அவர் ஸ்வீப் ஆடுவார், நல்லா ரன்ஸ் வரும். ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. அதேதான், யூ ஹாவ் டு செலக்ட் தோஸ் பிளேயர்ஸ். ரோஹித் சர்மா வந்து அன்னைக்கு ஒரு 3 விக்கெட் போச்சுல ராஞ்சியில, ரோஹித் சர்மாவும் ஜடேஜாவும் நின்று ஆடினாங்களே. ரோஹித் சர்மா இஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர் ஆஃப் ஸ்வீப், சூப்பரா ஸ்வீப் ஆடுவாரு. அதனாலதான் அவர் அன்னைக்கு நம்ம டஃப் கண்டிஷன் சென்னையில வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு இங்கிலாண்டோட. யூ ஹேவ் டு see இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்கணும் நீங்க. ரோல் கிளாரிட்டி இல்ல, லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன், லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இது ஒரு பாயிண்ட். அண்ட் ஸ்ட்ராட்டஜி கொஸ்டினபிள். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஸ்டின் பண்ணியே ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை எந்த பொசிஷன்ல எந்த பிளேயர் ஆட வைக்கணும்னு ஒரு கிளாரிட்டியே இல்லை. சும்மா இது வந்து ஒரு T20 கிரிக்கெட் கிடையாது. எல்லாமே வந்து ஒன் மோர், நம்ம புவர் இன் சேஸ். 150+ டார்கெட் 2 வாட்டி தான் சேஸ் பண்ணிருக்கோம். 125 அடிக்கல, அங்க 150 க்கு போயிட்டே போ. இன்னைக்கு பார் 140 தான் அடிச்சோம். சோ இதான் நம்மளோட லட்சணம், இதான் நம்மளோட ரியாலிட்டி. இத தெரிஞ்சுக்கணும் நீங்க. டே ஃப்ரேல இவ்வளவுதான் நம்ம அடிப்போம். நம்ம இது வரைக்கும் 100 ஓவர் தொட்டதே கிடையாது டே செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஹையஸ்ட் இது நம்ம பண்ணது 98.3. 1980ஸ்ல இருந்து நான் சொல்றேன் ஸ்டாட். 387 அந்த சேஸ் பண்ணிருப்போம். சச்சின் ஒரு 100, சேவாக் ஃபாஸ்டா அடிச்சிருப்பாரு, கம்பீரும் ஒரு 60 ரன் அடிச்சிருப்பாரு, யுவராஜ் ஒரு 85 ரன் அடிச்சிருப்பாரு. சென்னை டெஸ்ட் மும்பை அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் ஆனது இங்கிலாண்டோட, அதுலதான் ஹையஸ்ட் ஓவர் ஸ்பேஸ் பண்ணிருக்கோம் லாஸ்ட் 2 செஷன்ல. சோ இப்படி இருக்கு நிலைமை. இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஆகணும். இதான் இது பாயிண்ட். இந்த ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கணேஷ்ட வருவோம். கணேஷ், அடுத்த சீரியஸ்க்கு 7 மாசம் டைம் இருக்கு. நான் கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் ஆமா இல்லையா அப்படின்னு சொல்லிடுங்க எல்லாரும். அடுத்த சீரியஸ் சாய் சுதர்ஷன் நம்பர் 3 அவன் பாப்போமா? சான்ஸ் இருக்கா? பாப்போமான்னு தெரியல, டு பி வெரி ஃப்ராங்க். ஏன்னா நீ அவன் ஆடினது வந்து ரொம்ப ஒரு ஷெல்லுக்கு போயிட்டான், அதுக்கப்புறமா அவனை வெளில வர முடியல ஷெல்ல இருந்து. So அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. Are we going to see அக்ஷர் பட்டேல்? Doubtful. Again doubtful. Are we going to see இல்லனா சுந்தர் என்ன அட்வான்டேஜ் தெரியுமா இருக்கு? சுந்தருக்கு வந்து ப்ராப்ளமே இல்ல, அவன் டீம்ல இருப்பான். ஏன்னா நம்ம எங்க ஆடுவான்னு தெரியாது, எங்க ஆடுவான்னு தெரியாது, போடுவானா போட மாட்டான்னு தெரியாது. நீ சொன்னல if Sudarshan hits 500 to 600 runs in IPL, he is there as one down. மறுபடியும் ஐபிஎல்லா? ஆமா, இப்ப ஐபிஎல் நம்ம பவுலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா இந்தியா ஒன் மோர் திங், ஐபிஎல் மட்டும் கிடையாது, ஐபிஎல்லும் ஒரு பாயிண்ட் செலக்ஷன்ல இந்தியா ஏ டூர்ஸும் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்தும் பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம ஆக்சுவலா கரெக்ட் இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எனக்கு பவுலிங்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அத பாயிண்ட் இருக்கு. லீவ் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் விட்டுடு. எனக்கு தெரிஞ்சு சிராஜ் இஸ் நாட் a good fit in இந்தியன் கண்டிஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல he will learn from that. See, it is very he is not learning. அவனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிராஜோட பொசிஷன்ல வேற யாராவது ஒரு போலர் இருந்திருந்தா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே we have got a advantage இருந்திருக்கும் எனக்கு தோணுது. சிராஜ் போல பார்த்தா ஆகாஷ் தீப் to get a good bowling variety, ஒரு ஸ்விங் அந்த மாதிரி ஒரு யாக்கர் போடுற ஒரு bowler is Bumrah. So ஒரு hit the deck bowler வந்து இந்தியால we actually have to go. Of course foreignல we need to have more hit the deck bowlers. இந்தியால Siraj is one. Prasidh Krishna can be possibly one backup option for him, Siraj. So if for further series, பிரசித் கிருஷ்ணாவும் வந்து he will also hit to the deck bowler தான். அர்ஷித் ராணாவும் hit to the deck bowler தான். ஒன் மோர் திங் வந்து பார்த்தா அவன் சொன்ன hit to the deck bowler இந்தியன், ஆனா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல hit to the deck bowler விட லைக் சிராஜ் வந்து ஓபல் சிம் அவன் நல்லா இது பண்ணிருக்கான். அன்சுல் கம்போஜ், ஆகாஷ் தீப், சிராஜ், இவங்க 3 பேருமே. சிராஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, he will come back. We have to give little bit patience இருக்கணும். அவனுக்கு நிறைய ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்பின்னர் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன். போஸ்ட் அஸ்வினுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வந்து
ஹோம் கண்டிஷன்ஸ்ல எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இன்னும் ஜடேஜாக்கு இன்னும் சைட் சப்போர்ட்டா அஸ்வின் அப்ப இருந்தார். அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸ் குரூஷியலா இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் துப்பாக்கி எப்படிங்க அந்த லெவல் இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங். பேட்டிங்ல இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஒரு பியூர் பேட்டரா வாஷிங்டன் சுந்தரை நீங்க ஆடலாம். ஒரு ஒரு அஸ்வினுக்கு பதிலா பவுலரா வாஷிங்டன் சுந்தர் ஆடுறீங்கன்னா இட் இஸ் a question mark. He is not done to that level. This is my point. அவருக்கு நிறைய bowling கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் வாஷிங்டன் சுந்தருக்கு. பட் இன்னைக்கு கிடைச்சிச்சுப்பா, இந்த மேட்ச்ல கிடைச்சிச்சு. He has to see, that's what. சில பிளேயர்ஸுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும், சிலது கிடைக்காது. ஆனா கிடைக்கிற இதுல நிறைய யூஸ் பண்ணி தான் ஆகணும். அவருக்கும் ஒன் மோர் திங், நீ ரைட்லி பாயிண்டட் அவுட், அவங்களுக்கு கேப்டன் தான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அண்ட் பண்ட் கேப்டன்ஸ் ரொம்ப டிஃபென்சிவ் இன்னைக்கு பொறுத்த வரையும். அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ லேட்டர் ஆன் டிஸ்கஷனில் வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ இந்த பேஸ்பாலை கம்பேர் பண்ணுற மாதிரி ஜிஜி பாலையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிரும். எனக்கு பயமாக இருக்குது இந்த டெஸ்ட் டீமை பார்க்கும்போது. ஸோ லெட்ஸ் கிவ் தெம் டைம். பட் இந்த மாதிரி ஒரு ஃபைட் கொடுக்காத லாஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னோட இதுதான். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் என்ன, உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ லெட்ஸ் ஹோப் இந்தியன் டெஸ்ட் டீம் நெக்ஸ்ட் சீசன்லாம் ஆடுவாங்கன்ட்டு. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் கப்பல் ஆஃப் டேஸில் ஒன் டே ஆரம்பிக்க போது வில் ஜஸ்ட் கேட்ச் ஆன் ப்ரிவியூ ஆஃப் த ஒன் டே ஆல்சோ. தேங்க்யூ.